விடாதபடிக்கு உன்னை என்ன பண்ணி வச்சிருக்கான் பிசாசு. நீ என்ன பண்ணுது தெரியுமா? இன்னைக்கு 1 லட்ச ரூபா வந்திருக்கு, 10,000 ரூபா கொடுத்துட்டோம்னா அந்த 90,000 ரூபாயை அங்கே கொடுக்கணும். இந்த 10 எதுக்கு அங்கே கொண்டு கொடுப்பானே? நான் இன்னைக்கு சொல்லுதேன், பாஸ்டர்மா சொன்னாங்க நீங்கள் பாஸ்டருக்கு கொடுக்கணும். பாஸ்டர் நோபார், நீ அலெக்ஸுக்கு கொடுக்கல, தேவனுடைய ஊழியத்துக்கு அபிஷேகத்துக்கு தான் கொடுக்க, நல்ல நிலத்துக்கு கொடுக்க. அல்லேலூயா. ஆமாம், நான் அப்படி தான் சொல்லுவேன். நீ எனக்கு கொடுக்கணும்னு நினச்சாலும் உனக்கு ஆசீர்வாதம் வராது. ஆமாம், தேவனுக்கு கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? தேவனுக்கு கொடுக்கணும். உன் மனசெல்லாம் தேவனாக இருக்கணும், அப்போ தான் ஆசீர்வாதம். ஆமென். 7 மடங்கு வாங்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு போனதை நீ திரும்பி இந்த வாரம் பெற்றுக்கொள்ளணும். எல்லாத்தையும், சுகத்தை, பலத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, நிம்மதியை. அப்போ நீ எப்படி பார்க்கணும்? ஆவிக்குரிய ரீதியில் பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நம்ம எல்லாரும் தேவனுடைய விருப்பம்னா என்ன பார்க்கலாமா? இவ்வளவு நேரம் உங்களுக்கு தேவனுடைய நன்மையை குறித்தும் பிசாசுடைய தீமையை குறித்து எடுத்தேன். தேவனுடைய விருப்பம்னா என்ன? உனக்கும் எனக்கும் நன்மையை செய்கிறத தவிர வேற எதுவுமே கிடையாது. உங்கள் வீட்டில் ஒரு கஷ்டம் அப்படின்னா நீ கடவுளை ஏசக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் அடிக்கடி என்ன சொல்லுவான், ஏன் இந்த ஆண்டவர் இப்படி பண்ணுறாரு? நான் சொல்லுவேன், ஆண்டவர் எப்பொழுதும் நல்லவர். நேற்று ராத்திரி உட்கார்ந்து நான் தியானிக்கும் போது கர்த்தர் சொன்னார், நான் தீமையை தரலப்பா, அந்த பயதான், அந்த பயக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வேலை செய்தான். அல்லேலூயா. அப்போ நான் சொன்னேன், எந்த பயலாம் இடம் கொடுக்கானோ அந்த பயலுக்குள்ளெல்லாம் இருந்து அந்த பய வேலை செய்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரசங்கம் கேட்கலா? எல்லாம் இங்கே கவனிங்க. அல்லேலூயா. அப்போ தேவன் விரும்புவதெல்லாம் உனக்கு நல்லதுதான் செய்யணும்னு நினைக்காரு. ஆனால் பிசாசு விரும்புகிறதெல்லாம் உன்னை எப்படியாயிலும் குழப்பத்துக்குள்ளே கொண்டு போய் விடணும்னு விரும்புகிறான். உன்னை அவிவிசுவாசத்தில் விடணும்னு பிசாசுடைய திட்டம், அவனுடைய விருப்பம். நம்ம 2 விருப்பத்தை பார்க்க போகிறோம். ஒன்று, பிசாசுடைய விருப்பத்தை முதல்ல பார்த்துருவோம். சரிதானா? பிசாசு உனக்கு தரித்திரத்தை தரணும்னு அவனுடைய விருப்பம், வியாதியை தரணும்னு அவனுடைய விருப்பம், உன்னை சமாதானத்தை குலைக்கணும்னு அவனுடைய விருப்பம், சந்தோஷத்தை குலைக்கணும்னு அவனுடைய விருப்பம், உனக்கு வருமானத்தை தரக்கூடாதுன்னு அவனுடைய விருப்பம், நீ ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாதுன்னு அவனுடைய விருப்பம், நீ நோயோடு இருக்கணும்னு அவனுடைய விருப்பம், நீ பேயோடு இருக்கணும்னு விருப்பம். 6 பேர் ஒருத்தனுக்குள்ளே லெகியோன்னு இருந்தான். 2000க்கு மேற்பட்ட 6000 ஒரு குரூப்பு 2000. ஆனால் ஒருத்தனுக்குள்ள 2000 பேர் போகிற அளவுக்குள்ள ஒரு கெப்பாசிட்டி இருக்கா அந்த பேய். ஆனால் தேவன் விரும்புகிறதெல்லாம் என்ன தெரியுமா? நீ நல்லா இருக்கணும், நீ கஷ்டப்படக்கூடாது, நீ கண்ணீர் வடிக்கக்கூடாது, நீ வேதனைப்படக்கூடாது, நீ துக்கப்படக்கூடாது, நீ சந்தோஷமாக இருக்கணும், உனக்கு நல்ல வழியில் நினச்சதெல்லாம் நல்லதாக நடக்கணும், நீ ஐஸ்வர்யவானாக இருக்கணும், நீ ஆசீர்வாதமாக இருக்கணும், பிள்ளைக்குட்டியோடு இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், கடை இல்லாமல் இருக்கணும். இதெல்லாம் யார் விரும்புகிறா? தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. தேவனுடைய விருப்பம் எப்படிப்பட்ட நல்ல விருப்பமாக இருக்குது. ஆனால் பிசாசுடைய விருப்பம் பொறாமையாக இருக்குது. எப்படி இருக்கு? ஒருவன் அவன் மேலே பொறாமப்படுறான்னா இது யாருடைய விருப்பம்? அதனால நான் எவனோ குறித்தும் பொறாமையப்பட மாட்டேன். அது நமக்கு கழுதை. அவன் என்னமோ வாங்கிட்டு போகிறான், என்னமோ செஞ்சுட்டு போகிறான், எப்படி மறந்துட்டு போகிறான், நமக்கு என்ன? அல்லேலூயா. நம்ம பொறாமப்படக்கூடாது. ஆமென். ஏன்னா பொறாமை நமக்குள்ளது கிடையாது. யாருக்குள்ளது? பிசாசு. ஒருவன் நல்லா இருக்கட்டும், இன்னும் நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்து, இது தேவனுடைய விருப்பம். ஆமென்.